ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஆடியோ வீடியோ கிளியரானு செக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியரு லைவ் ஓகே அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மைசெல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலர்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ டிஎன்இபியோட இந்த நோட்டிஃபிகேஷனில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஷோராக ரெக்ரூட்மெண்ட்கான ப்ராசஸ் இருக்குதுப்பா. ஓகே. ஈவன் ஒரு 2 days பேக்குமே நமக்கு டிஎன்இபியிலேருந்து ஸோ சீஃப் இன்ஜினியர் செல்லிலேருந்து ஸோ பர்டிகுலர் டிவிஷன்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அந்த டேட்டாஸ் வந்து நமக்கு கூடிய விரைவில் வந்துடும். ஓகேயா? ஸோ மோஸ்ட் அர்ஜென்ட்டாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஸோ இன்னும் எவ்வளோ நாள் வந்து ஒர்க்கிங் பீரியடில் இருக்க போகிறாங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், அந்த டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஷோராக நமக்கு அப்கமிங் டேஸில் டிஎன்இபி ஆட் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது இதுதான். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருங்கப்பா. ஷோராக ஈஸியாக ஏஇ ஆகிட முடியும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக நீங்கள் பேரலாக மெயின்டைன் ஆச்சு பண்ணுங்கள். உங்களால் ஃபுல் டைமாக பண்ண முடியும்னா ஓகே குட். ஸோ ஆனால் ஃபுல் டைமாக எல்லாராலையுமே பண்ண முடியாதுப்பா. ஸோ பட் ஆனால் நம்ம எல்லோரும் பேரலாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நம்மளோட ஒரு 2-3 hours ஆஃப் டைமை கண்டிப்பாக ஷோராக நம்ம ஏதோ ஒரு டைமை வந்து வீணாகவே போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக அதை நம்ம மானிட்டர் பண்ணுறப்ப தான் தெரியும். ஸோ ஆக்சுவலாக ஒரு 3 hours ஆஃப் டைம் வந்து சும்மாவே நம்ம வேஸ்ட்டாகவே ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஓகே. அந்த மாதிரி நம்ம ப்ராப்பரான டைமை மானிட்டர் பண்ணி நம்மளோட அந்த வீணாக இருக்கிற ஒரு டைமில் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுனால ஷோராக நமக்கு வந்து ஃப்யூச்சரில் அது யூஸ்ஃபுல்லாக மாறும்லப்பா. ரெக்ரூட்மெண்ட் வர்றப்போ நமக்கு ஷோராக அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து வீணாக போகிற டைம் தானேப்பா. ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட என்ன ஒரு டைமை வந்து வீண் பண்ணுறோம் அப்படின்றது ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ மானிட்டர் பண்ணி அந்த டைமை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக. ஸோ ஒரு லேர்னிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கான ரிசல்ட் வந்து டைம் வரப்போ நமக்கு ஷோராக கிடைக்கப்போது. டேம் ஷோர் இந்த முறை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ நோட்டிஃபிகேஷனில் இல்லை அப்படின்னாலும் ஷோராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு கைடன்ஸில் ப்ராப்பராக நம்ம படித்து ஸோ அன்னைக்கு எக்ஸாம் நம்ம ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தானே அந்த வேலை கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம எப்போவுமே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து தான் வைக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிங்க. ஷோராக இபியில் நமக்கு அப்கமிங் டேஸில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கும்பா. ஓகேயா? ஸோ மினிமலாக நமக்கு வந்து 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இல்லைனாலுமே மினிமலாக ஒரு 200. ஸோ இபியில் நாம் ஏன் நம்பிக்கையாக படிக்கலான்னா, சரி இபின்றதில் ஜஸ்ட் ஒரு ஏஇ மட்டுமாப்பா. ஸோ ஏஇ ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, அசஸர் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நமக்கு ஏஇ பெருசாக இல்லைனாலும் ஏதோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இல்லை டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அந்த மாதிரியான திங்ஸில் நமக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் வரும்லப்பா. ஷுவராக நம்மளால் ஈஸியாக ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்குள்ளே என்டர் ஆகிட முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் இனிஷியலாக படித்தா மட்டும்தான் முடியும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ் வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் ரெக்கார்டு இந்த மாதிரி எந்த திங்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, நம்ம லைவ் கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. அந்த கோர்ஸஸோட ஃபீச்சர்ஸை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம்ப்பா. ஓகேயா? நம்ம கோர்ஸஸை பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் தான். ஓகே. நம்ம எப்பவுமே லைவ் கிளாஸஸை தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம், சஜஸ்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா லைவில் தான் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை வந்து ஆட் ஆன் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. ஜஸ்ட் ரெக்கார்டுன்னா ஒரு 2 years பேக் முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி இருக்கிற அப் ட்ரெண்டிங் மாடிஃபைடு சிலபஸ் எல்லாமே என்னால் சொல்ல முடியாது. ஓகே. இன்றைக்கி படி டிஎன்இபிக்கான சிலபஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, சிலபஸ்க்கான வெயிட்டேஜை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ சிலபஸில் நமக்கு ஷோராக நிறைய எடுக்காத ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அப்போ நம்மளும் கொஞ்சம் அதிகமான திங்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதனால இப்போ இந்த கோர்ஸை நம்ம அப்படி தான் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கண்டென்ட்டு, நிறைய கொஷின் டிஸ்கஷன், வெறும் கிளாஸஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லைப்பா, நம்ம அது கூடயே நிறைய கிளாஸஸ்க்கான டிஸ்கஷன்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ நம்ம கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான்ப்பா இருக்கும். ஓகே. லைவ் கிளாஸஸ்
அதை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம ரெக்கார்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஷெட்யூல்டு மேனரில் கிளாஸஸ் இருக்கும். அடுத்ததாக நமக்கு 2 years வரைக்கும் கோர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கும். டெய்லி கிளாஸு, டெய்லி டிஸ்கஷன்ஸ் நடக்குது இல்லைப்பா. ஸோ அந்த கொஷின் ப்ராக்டிஸ், அந்த டெய்லி கிளாஸு, டெய்லி கொஷின் ப்ராக்டிஸோட பிடிஎஃப் காப்பீஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நமக்கு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி நமக்கு டெஸ்ட் இருக்கும். நம்ம வீக்லி படித்த கண்டென்ட்லேருந்து வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா நமக்கு சப்ஜெக்ட் வைஸாக ஃபுல் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுவுமே டிஎன்பிசி பேட்டர்னில், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் கண்டக்ட் பண்ணுவோம். அதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ்க்கு வந்து 1-to-1 டவுட் செஷன்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நமக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸை ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே ஷோராக உங்களுக்கு கிடச்சிரும்ப்பா. ஓகே, நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் ஆல் த கண்டென்ட் இன் அ ஃப்ரீ. ஓகேப்பா, அடுத்ததான். ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாமா? பவர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நேற்று நம்ம டிரான்சியன்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஏரியாவை பார்த்தோம். ஸோ டிரான்சியன்ட் அனாலிசிஸ்னால் என்ன, ஸோ எப்போ பொதுவாக டிரான்சியன்ட் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சார், டிரான்சியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேவ்ஃபார்ம் இருக்குல்லப்பா, அந்த வேவ் ஃபார்மில் என்னோட லோடோட இம்பிடன்ஸையும் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸையும் டிசைட் பண்ணி தான், அதை வந்து டிசைட் பண்ணி தான் அங்கே எனக்கு ஓவர் வோல்டேஜ் டிரான்சியன் நடக்குமா, அண்டர் வோல்டேஜ் டிரான்சியன் நடக்குமா அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம், சொல்கிறோம் கரெக்டாக. என்னோட லோடோட இம்பிடன்ஸ் வந்து என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு அண்டர் வோல்டேஜ் டிரான்சியன் தான் நடக்கும், விச் மீன் டிரான்சியன் நடக்காதுதான். ஓகேயா? ஆனால் என்னோட லோடோட இம்பிடன்ஸ் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில், ஓகேயா, என்னோட லோட் இம்பிடன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஸோ ஷுவராக எனக்கு ஓவர் வோல்டேஜ் டிரான்சியன் அப்படின்றது நடக்கும்பா. ஓகேயா? ஸோ இப்போது இந்த டிரான்சியன்ட்டுக்கே எனக்கு ஒரு காசஸ் வருது, கரெக்டாக? டிரான்சியன்ட்டுக்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. எனக்கு ஓவர் வோல்டேஜ் டிரான்சியன் நடந்துரும்னா எல்லா இடத்துலையும் நடக்காது. எந்த ஒரு சர்க்கியூட்டில் என்னோட லோட் இம்பிடன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ்க்கு கீழவா இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் டிரான்சியன் நடக்குது. அதுக்காக சார் நீங்கள் வந்து லோட் இம்பிடன்ஸ் வந்து அதிகமாக வச்சிங்கன்னா டிரான்சியன் நடக்கும், அதனால கம்மியாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது இல்லைப்பா. அப்போ இதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார், to avoid the over voltage transient, we usually use small length of cable between the transmission line and substation. கரெக்டா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் சப்ஸ்டேஷனுக்கும் இடையில ஒரு ஸ்மால் லென்த் ஆஃப் கேபிள்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? அந்த கேபிள்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்னோட இந்த டிரான்சியன் சர்ஜ் அப்படின்றது என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். இதை தான் நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ டு ரெடியூஸ் த டிரான்சியன் சர்ஜ்னா என்ன பண்ணுறப்பா, a small length of cable is used in between the transmission line and substation. ஸோ அதனால வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஷுவராக என்னோட வோல்டேஜ் சர்ஜ் டிக்ரீஸ் ஆகும். ஓகேயா? வோல்டேஜ் சர்ஜ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் வோல்டேஜ் சர்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா ஸ்டீப்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், சர்ஜோட ஸ்டீப்னஸ், ஸோ அது எனக்கு டிக்ரீஸ் ஆகும். அதை தவிர்த்து வெலாசிட்டி ஆஃப் விஐ வேவ்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் கரண்ட், மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் இந்த சர்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். கரெக்டா? ஸோ என்னோட கரண்ட்டோட சர்ஜ் வேல்யூஸ் மட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சார். மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு சில ஃபார்முலாஸை நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் வேவ், ரிஃப்ராக்டட் வேவ், டிரான்ஸ்மிட்டட் வேவ் அப்படின்ற ஒரு 3 வேவ்ஸை நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? இன்சிடென்ட் வேவ்னா என்ன, டிரான்ஸ்மிஷன் லைனில் போயிட்டு இருக்க வேவ். அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் வேவ். ஸோ அதுவே அடுத்த மீடியம்குள்ளே அது என்டர் ஆச்சுன்னா தட் இஸ் எ ரிஃப்ராக்டட் இல்லைன்னா டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், எவ்வளோ ரிஃப்ளாக்ஷன் நடக்கும், எவ்வளோ டிரான்ஸ்மிட்டன் நடக்கும் அப்படின்றத அந்த ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம ஃபார்முலாஸ் ஒன்று பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். கரெக்டாக? இதுதான் நேற்று கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வோல்டேஜ் கண்ட்ரோல், அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் எப்படி நம்ம வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அண்ட் வோல்டேஜ் வந்து எந்த லிமிட் வரைக்கும் இருக்கலாம், டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜுக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, ஸோ
ஸோ அந்த வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண போகிற மெத்தட்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்குறோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்பா. இந்த மெத்தட்ல இருந்து நமக்கு ஷுவராக கொஷின்ஸ் வருது. ஓகேயா? ஸோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வோல்டேஜ் கண்ட்ரோல். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல்ல நான் ஆல்ரெடி நிறைய முறை பேசியிருப்பேன். பொதுவாக வோல்டேஜ் யாரை டிபெண்ட் பண்ணுதுப்பா? ஸோ நமக்கு வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் யாரை டிபெண்ட் பண்ணி என்னோட வோல்டேஜ் இருக்கும்? ஸோ நிறைய முறை நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். சரி, எப்போ எனக்கு வோல்டேஜ் அதிகமாகும், எப்போ எனக்கு வோல்டேஜ் கம்மியாகும்? ரியாக்டிவ் பவர் அப்படின்ற ஒரு பவரை டிபெண்ட் பண்ணி தான் என்னோட வோல்டேஜ் இருக்கும். கரெக்டா? என்னோட வோல்டேஜ் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரியாக்டிவ் பவர். ஸோ இப்போ ரியாக்டிவ் பவர் அதிகமாக இருந்தால் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், ரியாக்டிவ் பவர் கம்மியாக இருந்தால் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ கரெக்டாக எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர் எப்பவுமே வோல்டேஜ் அதிகப்படுத்தும். ஸோ என்னோட டெஃபிசிட் ஆஃப் ரியாக்டிவ் பவர் எப்பவுமே வோல்டேஜை ட்ராப் பண்ணும். அப்போ தேர்ஃபோர் ரியாக்டிவ் பவரோட பேசிஸில் தான் வோல்டேஜ் வேரி ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ எவ்வளோ ரியாக்டிவ் பவர் இருக்குது டிரான்ஸ்மிஷன் லைனில், எக்ஸஸாக இருந்தால் வோல்டேஜ் அதிகப்படுத்திடும். ஸோ எக்ஸஸாக இல்லாமல் டெஃபிசிட் கம்மியாக இருந்துச்சுன்னா வோல்டேஜை கம்மி பண்ணிடும். அப்போ தேர்ஃபோர் ரியாக்டிவ் பவர்னாலே நம்ம எதை தான் பேசுகிறோம்? வோல்டேஜை தான் பேசுகிறோம். வோல்டேஜ்னாலே ரியாக்டிவ் பவரை தான் இன்டைரக்டாக பேசுகிறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம்ப்பா, ரியாக்டிவ் பவருக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை. ஸோ பொதுவாக என்னோட டெர்மினலில் இருக்கிற வோல்டேஜை நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு தான் விரும்புவோம், ரைட்? ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணணும்னா அப்போ யாரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்? ரியாக்டிவ் பவரை தான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்னா ரியாக்டிவ் பவரை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் கண்ட்ரோலில் ஃபுல்லாகவே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்டிவ் பவரோட பேலன்ஸையும் அதில் இருக்கிற காம்பன்சேஷன் டெக்னிக்ஸையும் தான். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்டிவ் பவர் பேலன்ஸையும் ரியாக்டிவ் பவரோட காம்பன்சேஷன் டெக்னிக்ஸையும் தான் வோல்டேஜ் கண்ட்ரோலில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ எழுதிக்கலாம். வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன்டு கான்ஸ்டன்ட் அட் கன்சியூமர் ஆர் லோடு. வோல்டேஜ் அட் கன்சியூமர் ஆர் லோடு. Voltage at consumer or load terminals need to be maintained. Need to be maintained at constant rate. ஸோ எதுக்காக நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னா டு மெயின்டைன் த சாட்டிஸ்ஃபேக்டரி ஆப்ரேஷன். ஓகேயா? டு மெயின்டைன் த சாட்டிஸ்ஃபேக்டரி ஆப்ரேஷன் அட் த லோட் டெர்மினல். Voltage at the consumer or load terminal are need to be maintained at a constant value, constant rated value to maintain satisfactory operation. ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆப்ரேஷன்ஸ் வரணும்னா கண்டிப்பாக வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம், வோல்டேஜை ஃப்ளக்சுவேட் பண்ணோம்னா ஷோராக ஒரு சில திங்ஸ் ஹேப்பன் ஆகும் தான். ஓகே, இங்கே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால சாட்டிஸ்ஃபேக்டரி ஆப்ரேஷன்ஸ் வேணும்னா வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஓகே, நான் பின்னாடி பேசுகிறேன். இங்கே வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்குது, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன நடக்குதுன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததா சார், இந்த வோல்டேஜுக்கு ஒரு வேரியேஷன்ஸை பொதுவாகவே யூனிவர்ஸே அக்செப்ட் பண்ணிக்குது. பர்ஃபெக்டாக நம்மளால 100% இந்த 230 வோல்ட்னா 230 வோல்ட்டே கொடுக்க முடியாதுப்பா. அப்போ சம் லிமிடேஷன்ஸ் இருக்கலாம்.
அப்போ நீங்கள் ஒரு பர்சன்ட்டோ 2% வேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ வோல்டேஜுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. வோல்டேஜில் வேரியேஷன் இஸ் அலவுடு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் வோல்டேஜ் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம், +or-5%. அடுத்ததா, ஸோ இந்தியா ஸ்டாண்டர்ட் படி ஸோ 6% ஆஃப் வோல்டேஜ் வேரியேஷனை இந்தியாவில் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸில் நமக்கு சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் நீங்கள் வந்து 5% 6% ஆஃப் வோல்டேஜை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம், ஸோ 3% ஆஃப் ஃப்ரீக்வன்சி நீங்கள் வேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதை எழுதலாம். வோல்டேஜ் அட் லோட் ஆர் கன்சூமர் டெர்மினல் இஸ் voltage at rated voltage +or-5%. So this is for international standard. அடுத்ததா இது இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகேயா, ஸோ அப்போ என்னோட வோல்டேஜ் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் 5% வேரியேஷன் பண்ணுறீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு, 6% வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டில் நம்ம வேரி பண்ணுறோம். ஸோ இப்போ வேரி பண்ணலாம் அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்கோம். அப்போ சடனாக இந்த வேரியேஷன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு பேர் தான் அண்டர் வோல்டேஜ். இதுவே ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஓவர் வோல்டேஜ். ஓகேயா, என்னோட வோல்டேஜ் ரேட்டட் வோல்டேஜை விட கீழே வருது அப்படின்னா தட் இஸ் அண்டர் வோல்டேஜ்ப்பா. என்னோட வோல்டேஜ் ரேட்டட் வோல்டேஜை விட மேலே போகிறான் அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர் வோல்டேஜ். ஸோ இந்த அண்டர் வோல்டேஜ்னால என்ன பிரச்சனை வருது, ஓவர் வோல்டேஜ்னால என்ன பிரச்சனை வருது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இன் த அண்டர் வோல்டேஜ் அண்ட் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இன் த ஓவர் வோல்டேஜ். அப்போ அண்டர் வோல்டேஜ்னால என்ன நடக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் வோல்டேஜுக்கு போகலாம், அதுக்கப்புறம் அண்டர் வோல்டேஜ். ஃபஸ்ட்டு டியூரிங் ஓவர் வோல்டேஜ். ஸோ ஓவர் வோல்டேஜ்னா என்னப்பா? த V supply voltage V is greater than the rated voltage. ஓகேங்களா, ஸோ the supply voltage V is greater than the rated voltage. பொதுவாக நமக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ வோல்டேஜும் இன்சுலேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான இன்சுலேஷனும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்சுலேஷன் இன்க்ரீஸ் பண்ணலன்னா இன்சுலேஷன் வில் கெட் டேமேஜ்டு. கரெக்டா, அப்போ இன்சுலேஷன் டேமேஜ் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளம். வோல்டேஜ் அதிகமாகிற இடத்துல இன்சுலேஷன் ஃபெயிலியர் அப்படின்றது பெரிய மேஜர் ப்ராப்ளம். ஸோ அதை தவிர்த்து வேற என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்குது. ஓகே, ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்குது, இல்லை ஒரு லைட்டிங் எலமெண்ட் இருக்குது, ஒரு பல்போ ஒரு ஹீட்டரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான லோடு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்பை பொறுத்த வரைக்கும் ஃபிலமெண்ட் தான். அப்போ ஃபிலமெண்ட்டுக்கு இந்த வோல்டேஜ் வரைக்கும் தான் தாங்கும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே அந்த வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த ஃபிலமெண்ட் பர்ன் ஆகிடும். ஓகே, அப்போ அந்த பல்ப் லோடு ஃபெயில் ஆகிடும். அதே மாதிரி தான் ஹீட்டிங் லோடும். ஸோ ஹீட்டிங் லோடுக்கும் வோல்டேஜ் மேலே போச்சுன்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து மெல்ட் ஆகிடும். ஓகே, அப்போ பல்ப் லோடு, ஹீட்டிங் லோடு, இன்சுலேஷன்ஸ் இது எல்லாமே ஃபெயில் ஆகிடும்ப்பா. பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லோட்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஓகேயா, ஏன்னா எலக்ட்ரானிக் லோட்ஸை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டு த ஓவர் வோல்டேஜ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, ஸோ டிவி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் லோட்லாம் என்ன ஆகும், ஸோ ஒரு சடனாக ஒரு இடி இடிச்சிச்சுனாலே அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், நமக்கு அந்த லோடு வந்து ஃபெயில் ஆகிருக்கும் நிறைய இடத்துல. ஸோ ஆனால் அந்த மெஷின்ஸ், ஒரு மோட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டரு, ஸோ இந்த வீட்டில் இருக்கிற மற்ற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக இம்பேக்ட் ஆகாது. ஓவர் வோல்டேஜுக்கு எப்போவுமே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தான் ரொம்ப சென்சிட்டிவ்.
எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் ஓவர் வோல்டேஜ் வந்துச்சுன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஃபெயில் ஆகிடும். ஆனால் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் வில் நாட் அஃபெக்ட். ஓகே, எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ அது இல்லாமல் என்னோட கான்ஸ்டன்ட் டார்க் லோடுன்னு அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் லோடு நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த லோடு எல்லாமே டார்க்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்பா, அதனால இட் டிராஸ் மோர் கரண்ட். ஓகே, ரேட்டட் கரண்ட்டை விட அதிகமான கரண்ட் எடுத்துக்கும். ஓகேயா, ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த கைண்ட் ஆஃப் லோடுமே டேமேஜ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓவர் வோல்டேஜ்னால என்னென்ன பிரச்சனைங்க, கண்டிப்பாக இன்சுலேஷன் கெட் டேமேஜ்னு பார்த்தோமா. ஓகேயா, இன்சுலேஷன் இஸ் கெட்டிங் டேமேஜ்டு. அடுத்ததா லைட்டிங் அண்ட் ஹீட்டிங் எக்யூப்மெண்ட் மே பி டேமேஜ். Lighting or heating equipment may be damaged. அடுத்ததா electronic loads are damaged. Electronic loads are damaged. அடுத்ததா certain loads such as லோட் டார்க் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற லோடு, கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. அடுத்ததா TL இஸ் ஈக்குவலன்ட் டு ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி TL இதுப்பா, TL இது லோட் டார்க். லோட் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஒமேகா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம்னா இட் டிராஸ் மோர் ரேட்டட் கரண்ட். த அபவ் லோட் and hence may damage the motor. ஓகே, ஸோ இந்த இருக்கிற மேலே இருக்கிற லோட்ஸ் எல்லாமே மோட்டரையே டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது என்னோட ஓவர் வோல்டேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்னால வரப்போகிற பிரச்சனைங்க. ஓகே, ஸோ இதுதான் காமனாக ஓவர் வோல்டேஜ் வந்துச்சுன்னா நடக்கும்பா. ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா. ஸோ அடுத்ததாக என்னோட அண்டர் வோல்டேஜ்னா என்ன, ஸோ அண்டர் வோல்டேஜ்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் பொதுவாக அப்படின்றத நம்ம பார்ப்போம்ப்பா. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூரிங் அண்டர் வோல்டேஜ் so which is V is lesser than V rated. Okay, என்னோட given supply voltage is lesser than the rated voltage. So under voltage நடந்தா என்ன ஆகும்பா, ஸோ ஓவர் வோல்டேஜ் வந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அண்டர் வோல்டேஜ் வந்தால் என்ன ஆகும், ஷாரா சில பவர் லோட், கான்ஸ்டன்ட் பவர் லோடுன்னு ஒரு சில லோட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ராடக்ட் ஆஃப் பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்படி அது கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்ப இங்கே வோல்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டன்ட் பவர் அது எடுத்துக்கணுமா, அப்போ அது எடுத்துக்கிறதுக்காக கரண்ட் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேயா, ஒரு கான்ஸ்டன்ட் பவர் லோடு வோல்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா பவர் கான்ஸ்டன்டா இருக்கணும். சி பவர்ன்றது VI தானப்பா. ஒரு கான்ஸ்டன்ட் பவர் லோடு அப்படின்னு சில டைப் ஆஃப் லோடு இருக்குது. அப்போ இந்த லோடு கான்ஸ்டன்ட் பவர் தான் எடுத்துக்கும். சி எக்ஸாம்பிள் ஒரு 50 வாட், ஸோ இல்லை ஒரு 5 கிலோ வாட் அப்படின்னு ஒரு பவர் எடுத்துக்கணும்னா அது 5 கிலோ வாட் பவர் தான் எடுத்துக்கும்.
அப்போ அந்த மாதிரியான லோட்ல போயிட்டு நீங்க வோல்டேஜை கம்மி பண்ணீங்கன்னா ஷுவரா அது 5 கிலோவாட்டை எடுத்துக்கிறதுக்காக அதிகமான கரண்ட்டை எடுத்துக்கும். அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் பவர் லோட்ல என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமான கரண்ட் இது வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகேயா? இப்போ அதை எழுதிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல இப்படி தான் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் மோட்டார்ஸை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பவர் லோடா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். ஓகேயா? அந்த கான்ஸ்டன்ட் பவர் லோட்ல என்ன ஆகும்னா ஸோ ரொம்ப அதிகமான கரண்ட்டை எடுத்துக்கும். certain loads such as constant power loads. Certain loads, constant power loads driven by the motor. Driven by the motor will draw more amount of current. Will draw more amount of current and hence motors driving constant power load so therefore constant power drive பண்ற ஒரு லோட்ஸ் எல்லாமே என்ன ஆகலாம்னா it may damage. ஓகேயா? அப்ப கான்ஸ்டன்ட் பவரை டிரைவ் பண்ற எல்லா லோட்ஸ்மே என்ன ஆகலாம்னா it may damage. ஏன்னா பவர் கான்ஸ்டன்ட், PL is constant. இப்ப பவர்னா என்னன்னு தெரியும்? வோல்டேஜ் into I. When voltage is decreases surely it absorbs the current. ஓகேயா? இப்போ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சார் அது மட்டும் இல்லாமல் என்னோட லார்ஜ் இனர்ஷியா மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு மோட்டார்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் இண்டக்ஷன் மிஷின்ஸை பார்த்தோம் பாருங்களேன். ஸோ என்னோட இண்டக்ஷன் மிஷினில் டிஒயில் ஸ்டார்டரில் கூட நான் இதை சொல்லியிருப்பேன். இண்டக்ஷன் மிஷினில் ஸ்மால் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதோட ரோட்டாரோட டயாமீட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரோட்டாரோட டயாமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதோட இனர்ஷியா அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்மால் டியூரேஷனுக்கு மட்டும்தான் டிரான்சியன்ட் கரண்ட்டை எடுத்துக்கும், வெரி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? அது எப்போ? ஸோ ஒரு லார்ஜ் இனர்ஷியா மோட்டார்ஸ்க்கு விச் இஸ் ஸ்மால் ரேட்டட் மோட்டார்ஸ்க்கு. அதுவே லார்ஜ் ரேட்டட் மோட்டாராக இருந்தா சார் அதுவே லார்ஜ் ரேட்டட் மோட்டாரு, அதுக்கே இனர்ஷியா அதிகம். அப்போ அதில் போய் நீங்கள் ஹை வோல்டேஜை கொடுத்தா சார் புரியுதா? ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா ஒரு நார்மல் வோல்டேஜுக்கு தான் நான் பேசுகிறேன். ஒரு நார்மல் வோல்டேஜுக்கே லோ இனர்ஷியா மோட்டார்னா சின்ன மோட்டார். ஓகே, ஸோ லோ இனர்ஷியா மோட்டார்னா ஒரு சின்ன மோட்டார். அப்போ ஒரு சின்ன மோட்டாரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ அது வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை எடுத்துக்கோம்பா. டியூரிங் ஸ்டார்டிங்கில் டிஒயில் ஸ்டார்டரில் இதை நம்ம பார்த்துருப்போம். டியூரிங் ஸ்டார்டிங்கில் என்னோட மிஷின் வந்து ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை எடுத்துக்கும். அது ஒரு சின்ன மோட்டராக இருந்தால் தெர் இஸ் நோ இஷ்யூ. ஸோ ஒரு 2 செகண்ட், ஒரு 2 மைக்ரோ செகண்ட் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டியூரேஷனை தான் எடுத்துக்கும். அதனால மிஷின் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இது நார்மல் வோல்டேஜுக்கே. ஆனால் இந்த முறை நம்ம கொடுக்கறது ஹை வோல்டேஜ். அப்போ ஹை வோல்டேஜுக்கு நீங்கள் ஒரு ஸ்மால் மிஷினாக இருந்தாலே இது ஒரு சஃபர் தான், கண்டிப்பாக இது ஒரு பர்டன் தான். அதுவே லார்ஜ் மிஷினாக இருந்தால் டெஃபினட்டாக அதை டேமேஜ் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இப்போ டிஒயில் ஸ்டார்டரை லார்ஜ் மிஷின்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டேம் ஷூர் அது டேமேஜ் ஆகிடும். ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். லார்ஜ் இனர்ஷியா மோட்டாருக்கு, ஸோ லார்ஜ் இனர்ஷியா மோட்டாருக்கு ஓவர் வோல்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. லார்ஜ் இனர்ஷியா மோட்டார்னா ஒன்றும் கிடையாதுப்பா. ஸோ ஹை ரேட்டிங் இருக்கிற மோட்டாருக்கு பேர் தான் லார்ஜ் இனர்ஷியா மோட்டார். ஸ்டார்ட் பண்றப்போ அப்படின்னு சொல்ற ஸ்டேட்டுக்கு பேர் என்னப்பா? டியூரிங் டிரான்சியன்ட் ஸ்டேட். மிஷினோட ஆன் ஸ்டேட்டுக்கு பேர் தான் டிரான்சியன்ட் ஸ்டேட்டா. லார்ஜ் இனர்ஷியா மோட்டார்ஸ் டியூரிங் டிரான்சியன்ட் ஸ்டேட்
of ஓகேயா. அப்போ ஒரு லார்ஜ் இனர்ஷியா மோட்டார்ஸுமே என்ன ஆயிடும்னா ஃபெயில் ஆயிடும். சார் பர்டிகுலரா அண்டர் வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வில் நாட் சஃபர், எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஆயிடும்னா டேமேஜ் ஆயிடும். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடும்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா, இங்க எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆயிடும். ஸோ எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் எதுவுமே ஆகாது. இங்க எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் கெட்டிங் டேமேஜ், சாரி இங்க வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் will not damage, electric equipment damages. ஸோ அதில் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் பற்றி நான் பேசலைன்னா அப்போ எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் ஃபெயில் ஆகிடும். அப்போ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை பற்றி நான் பேசலைன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, அண்டர் வோல்டேஜ் கொடுத்தோம்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வில் நாட் அஃபெக்டட். ஸோ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வில் ஒர்க் ப்ராப்பர்லி. ஓகேயா, ஸோ என்னோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகும்பா. ஓகேயா, நெக்ஸ்ட் இப்போ போகலாமா. ஸோ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இந்த வோல்டேஜோட வேரியேஷன்ஸ்க்கு எப்படி இருக்கு, ரியாக்டிவ் பவர் பிஹேவியர், என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற ரியாக்டிவ் பவர் பிஹேவியர்ஸை பற்றி பார்ப்போமாப்பா. போலாமா. ஸோ ரியாக்டிவ் பவர் பிஹேவியர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். So reactive power behavior of transmission line. So இப்போ first transmission lineல இருக்கிற reactive powerஐயும் அடுத்ததா என்னோட லோட்ல இருக்கிற reactive powerஐயும் நம்ம எழுதலாம். ஓகேயா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம்ப்பா. டிரான்ஸ்மிஷன் லைன்ல எவ்வளோ ரியாக்டிவ் பவர் இருக்குது, அடுத்ததா என் லோடுக்கு எவ்வளோ ரியாக்டிவ் பவர் தேவை. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன், இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கலாம், இல்லை இந்த ரெண்டுத்துலையும் ஏதாச்சும் ஒன்று அதிகமாக இருக்கலாம், இல்லை இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த பிஹேவியரை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திங்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஓகேயா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்டிவ் பவர் சப்ளைடு பை த டிரான்ஸ்மிஷன் லைன் என்னதுன்னு எழுதிக்கலாம். That is QC அப்படின்னு எழுதுறோம். Reactive power supplied by the transmission line, QC is equivalent to V square omega C. நம்ம தான் சார்ஜிங் கரண்ட்ல பார்த்தோமாப்பா, சார்ஜிங் கரண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்னு சொல்லிட்டு அதை இதை தானே பார்த்தோம். ஸோ அங்கேயே நான் இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். The reactive power supplied by the line, இந்த சார்ஜிங் கரண்ட்ன்றது இதுதானே, சார்ஜிங் கரண்ட்ன்றது IC is equivalent to V into omega C ன்னு எழுதியிருப்பேன். நான் உங்களுக்கு அங்கே எழுதிருந்தேன்னா ஞாபகம் இருக்கா? IC is equivalent to V omega C ன்னு எழுதியிருப்போமா. ஸோ இன்ட்டு V நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ the VI, what is VI? VIன்றது என்னப்பா? That is power that we did. ஆக்சுவலாக இந்த இடத்துல இது ரியாக்டிவ் கரண்ட்ன்றதுனால இது ரியாக்டிவ் பவரை மீன் பண்ணுது. ஓகேயா, ஸோ சிம்பிள் தானே. ஸோ ஐசின்றது என்னப்பா? V இன்ட்டு ஒமேகா சியா. சாரிப்பா. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஐசி, ஸோ என்னோட சார்ஜிங் கரண்ட்ன்றது என்ன? V by XP தானே. அப்போ தேர்ஃபோர் V இன்ட்டு ஒமேகா சின்றது என்னோட கரண்ட்டுப்பா. அந்த கரண்ட்டோட நீங்கள் வோல்டேஜை மல்டிப்ளை பண்ணால் V ஸ்கொயராக மாறிடுதா. அப்போ V இன்ட்டு ஐன்றது பவர் தானே, தட் இஸ் த பவர். அப்போ இங்கே இருக்கிறது சார்ஜிங் கரண்ட்ன்றதுனால ரியாக்டிவ் பவர்.
புரியுது இல்லை? இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வருதுன்னு புரியுது இல்லை? The charging current supplied by the transmission line na எப்பவுமே QC is equivalent to V square omega C தான். இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ல. ஸோ அதே மாதிரி அப்போ ரியாக்டிவ் பவர் கன்சியூம்டு பை த டிரான்ஸ்மிஷன் லைன் வேணும்ல. அப்போ லோடு எவ்வளோ ரியாக்டிவ் பவரை எடுத்துக்குது, அப்போ லோடோடது எழுதணுமா? ரியாக்டிவ் பவர் கன்சியூம்டு பை த டிரான்ஸ்மிஷன் லைன். அது QL, ஓகே. ஸோ விச் இஸ் லோடு கன்சியூம் பண்ணுறது, லோடோட ரியாக்டிவ் பவர், இது டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டிவ் பவர், ஓகே. அதனால தான் QLன்னு எழுதுறேன். இது நம்ம I² into omega Cன்னு எழுதுறோம், ஓகே. இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லோடு கரண்ட் I² into omega L. ஸோ இது வந்து L இண்டக்டன்ஸ் இல்லை, ஓகேயா. ஸோ இதுதான் பொதுவாக என்னோட லோடுன்றது இண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. அதனால தான் I² into omega L அப்படின்னு எழுதியிருக்கும். அப்போ இந்த ரெண்டு பேராமீட்டரை நம்ம கம்பேர் பண்ணி தான் என்னோட ரியாக்டிவ் பவர் பிஹேவியரை சொல்ல போகிறோம்ப்பா, ஓகேயா. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸு ரியாக்டிவ் பவர் சப்ளைடு பை த லைனு, ரியாக்டிவ் பவர் கன்சியூம்டு பை த லைன் வந்து ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ரெடியூஸ்டாக இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தேனாக இருக்கலாம். அப்போ அதுக்கு பேர் தான் லைட் லோடு கண்டிஷன், நார்மல் லோடு கண்டிஷன் அண்ட் ஹெவி லோடு கண்டிஷன் ஆர் ஃபுல் லோடு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம 3 கண்டிஷன்ஸை டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, இதை வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லைட் லோடு கண்டிஷன் ஆர் நோ லோடு கண்டிஷன். ஓகேயா, லைட் லோட் இல்லைன்னா நோ லோட் கண்டிஷன். ஸோ இதை பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லலாம்னா லோடிங் இஸ் லெஸ்ஸர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் இஸ் லெஸ்ஸர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். நம்ம ஆல்ரெடி சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை பார்த்துருக்கோம். தட் இஸ் V² by ZS அப்படின்றது தான் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங், ஓகேயா. அப்போ தேர்ஃபோர் இதுதான் என்னோட கேஸு. இந்த கேஸ் என்னப்பா, லைட் லோடு இல்லைன்னா நோ லோடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல இருந்தே எனக்கு ஸ்டேட்மெண்ட் புரியுதா, என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல கன்சியூம் ஆன பவர்ன்றது என்னோட இங்க இருக்கிற டிரான்ஸ்மிஷன் லைனோட பவரை விட கம்மியா இருக்கு, ரைட்? அதுதான் என்னோட கண்டிஷனு. QL is lesser than QC, ஓகே. ஸோ சிம்பிள் தான், இதை வச்சு நீங்க சொல்லாம அடுத்ததா இது லைட் லோடுன்னா என்னப்பா அர்த்தம்? டியூரிங் லைட் லோடு current will be reduced, right? அப்ப current reduce ஆச்சுன்னா இந்த factor reduce ஆயிடும் பாருங்க, கரெக்ட்டா? அப்போ I reduce ஆச்சுன்னா I² omega L reduces. அப்ப therefore I² omega L reduces ஆகுது அப்படின்னா I² omega L is lesser than V² omega C ஆ மாறிடுமா? புரியுது தானப்பா? நீங்க லைட் லோடா இருக்கிறப்ப கரண்ட் கம்மியா எடுத்துக்கிறீங்க, கரண்ட் கம்மியா எடுத்தீங்கன்னா I² omega L கம்மி ஆயிடுவான். அப்போ I² omega L கம்மி ஆகுதுன்னா when compared to the V² omega C எப்படி இது கம்மி ஆயிடுது. இதை தான் நம்ம என்ன எழுதலாம், this is denoted as QL lesser than QC, right? Okay, so I² omega L is always lesser than V² omega C. So இந்த இடத்துல என்ன நடக்கும்பா, from this இதுல இருந்து என்ன தெரியுது, என்னோட லோடு இருக்கு பாருங்க, லோட்ல ரியாக்டிவ் பவரோட நீடே இல்லை, ஓகேயா. லோட்ல எடுத்துக்கிற கரண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால என்னோட பவர் ஃப்ளோ டயக்ராம் எப்படி இருக்கும்னா this is transmission line அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சோர்ஸ் இது லோடு எண்டு, கரெக்டா? அப்போ லோட்ல மொத்த கரண்ட்டும் எனக்கு எக்ஸஸா இருக்குது, லோட்ல எக்ஸஸா இருக்குது. அப்போ ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ வில் பி ஃப்ரம் லோட் டு சோர்ஸ். எதுக்காக சார், இங்க பாருங்க QL is lesser than QC ன்னு சொல்றாங்க.
QL என்றது லோட்ல இருக்கிற ரியாக்டிவ் பவர், QCன்றது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டிவ் பவர். அப்போ இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால லோடிலிருந்து தான் சோர்ஸை நோக்கி ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ இருக்கும். ஓகே, அப்போ இதை எழுதிக்கலாமா? இப்போ இந்த இடத்துல என்னால் ஈஸியாக என்ன சொல்ல முடியும், இங்கே என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் லோட்ல வந்து கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால QL lesser than QC ன்னு சொன்னேன்னா, அப்போ therefore இதையே நான் என்ன சொல்லலாம்னா net transmission line will act as a source of reactive power. ஓகேயா? அப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் என்னவா ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். இட் இஸ் பிஹேவிங் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர். அப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனே ஒரு சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவராக இருக்குது. ஸோ அப்போ அதில் அதிகமான ரியாக்டிவ் பவர் இருக்குது அப்படின்றது தான் மீன் பண்ணுது. அப்போ therefore என்ன ஆகும், Q flows from transmission line to source. இதுதான் நடக்குது. ஸோ அப்போ therefore என்ன நடக்குது, VR, ஸோ அதாவது QRலேருந்து QSக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. Q flow from receiving end voltage to sending end voltage. அப்போ therefore என்ன தெரியும்ப்பா, சிம்பிள் தானேப்பா. எப்போ ஒரு பவர் ஃப்ளோ ஆகும், எப்போ ஒரு பவர் ஃப்ளோ இருக்கும், ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ எப்போ இருக்கும், ஆக்டிவ் பவர் ஃப்ளோ எப்போ இருக்கும், நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். லோட் ஆங்கிளில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, லோட் ஆங்கிள் யாருக்கு அதிகமான லோட் ஆங்கிள் இருக்குதோ அந்த லோட் ஆங்கிளுக்கு தான் கம்மியான லோட் ஆங்கிள் இருந்து ஆக்டிவ் பவர் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட ரியாக்டிவ் பவர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல மேக்னிடியூட் வோல்டேஜ் அதிகமாக இருக்குதோ அந்த மேக்னிடியூடு அதிகமாக இருக்கிற வோல்டேஜ்ல இருந்து லோவர் மேக்னிடியூட் வோல்டேஜுக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ therefore ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ லோடுலேருந்து சோர்ஸுக்கு வருதுன்னா அப்போ VR is greater than இருக்குன்னு தானே பார்த்தோம். புரியுதா? ரியாக்டிவ் பவர் வந்து லோட்ல இருந்து சோர்ஸ்க்கு வருதுன்னா மேக்னிடியூட் ஆஃப் VR is greater than the magnitude of VS அப்படின்றது தான் நான் மீன் பண்ணுது. எஸ், damn sure இதுதான் இந்த கேஸ். Hence magnitude of VR is greater than magnitude of VS. This is known as Ferranti effect. இதை தான்ப்பா நம்ம Ferranti effectன்னு சொல்றோம். ஸோ என்னோட ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட அதிகமாக ஆயிடுது. ஓகேயா? இப்போ இந்த Ferranti எஃபெக்டை பற்றி டீட்டெயிலாக எழுதிக்கலாம். So the phenomena, Ferranti effect na enna pa, it is a simple phenomena. The phenomena of receiving end voltage is becoming more than the sending end voltage. இது எல்லா கேஸ்லயும் நடந்துருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. It occurs only on the lightly loaded condition. அடுத்ததா இது ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்லயுமே நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப அதுலயுமே இந்த பிரச்சனை வந்து வராது. ஓகேயா? அப்போ Ferranti எஃபெக்ட்ன்றது ஒரு லாங் லைன்லையும் லைட்லி லோடட் கண்டிஷன்லையும் தான்ப்பா வரும். ஓகேயா? ஒரு லாங் லைனாக இருக்கணும், லைட்லி லோட் கண்டிஷனாக இருக்கணும். சார் மீடியம் லைனாக இருந்தால் கூட ஓகே. ஓகே, மீடியம் லைனாக இருந்தாலும் ஓகே. ஆனால் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நெவர் Ferranti எஃபெக்ட் வில் அக்கர். இப்போ எழுதிக்கலாம், த ஃபினோமினா ஆஃப்
The phenomena of receiving end voltage becoming more than the sending end voltage at lightly loaded condition. Okay, Ferranti effect na enna puriyidillappa. Receiving end voltage is becoming more than the sending end voltage during the lightly loaded condition. அடுத்ததா Ferranti effect எல்லா இடத்துலயும் நடக்குமான்னா கிடையாது. It is appeared in long and medium transmission line. அடுத்ததா இப்போ இந்த Ferranti எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வேற எந்த பாராமீட்டர்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷுவரா Ferranti எஃபெக்ட் சார்ஜிங் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ சார்ஜிங் கரண்ட் என்னோட லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த் அதிகமாக சார்ஜிங் கரண்ட்டும் ரொம்ப அதிகமாகும்பா. ஓகே, பிகாஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம பார்த்தோம், வி இன்டு ஒமேகா சிஎல். ஓகே, திஸ் இஸ் லென்த். இங்கே கெப்பாசிட்டன்ஸு ஃப்ரீக்வன்சிஸ்லாம் கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் லென்த் அதிகமாகிற பட்சத்தில் சார்ஜிங் கரண்ட் அதிகமாகுது. அப்போ வென்எவர் ரியாக்டிவ் பவர் அதிகமாக சார்ஜிங் கரண்ட் அதிகமாச்சுன்னா ரியாக்டிவ் பவர் அதிகமாகிடும். அப்போ Ferranti எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, அப்போ Ferranti எஃபெக்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த லென்த் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன். Okay, Ferranti effect is proportional to the length of the transmission line. அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம் சார், ஸோ VR நாட் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதியிருப்போம் பாருங்களேன். என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம VR நாட் எப்படி எழுதியிருக்கோம், ஸோ நம்ம ரெகுலேஷன் ஃபார்முலாவை பார்த்துருப்போம் பாருங்கப்பா. VR நாட் மைனஸ் VR டிவைட் பை VR அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் பாருங்க. அந்த இடத்துல VR நாட் என்னன்னு எழுதலாம், VR நாட் இஸ் Vs divided by A ன்னு எழுதியிருப்போம் நம்ம, கரெக்டா? ஸோ VR நாட்டை நம்ம Vs divided by A ன்னு எழுதியிருப்போமா. அப்போ therefore இந்த கேஸில் நமக்கு என்ன தெரியும், VR நாட்ன்றது இட் இஸ் கிரேட்டர் தேன், எனக்கு தெரியும் இல்லைப்பா ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் த சென்டிங் எண்ட் வோல்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் சென்டிங் எண்ட் வோல்டேஜ் எப்படி அதிகமாக இருக்கணும்னா ஷுவரா என்னோட ஏன்றது லெஸ்ஸராக இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இது மீன் ஆகணும்னா, இது வந்து ஃபில்ஃபில் ஆகணும்னா VR நாட் வந்து கிரேட்டர் தென் VSஆ இருக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஷுட் பி லெஸ்ஸர் தென் 1. கரெக்டா? ஸோ Ferranti எஃபெக்ட் எப்பவுமே எங்கே இருக்கும்னா A லெஸ்ஸர் தென் 1ல் தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். கரெக்டா? நம்ம ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஏவோட வேல்யூ போய் பாருங்களேன், ஏவோட வேல்யூ 1ஆக இருக்கும். ஸோ ஆனால் மீடியம் லைன்லையும் சரி என்னோட லாங் லைன்லையும் சரி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ இட் இஸ் நாட் அட் ஆல் 1. ஸோ 1 கூட ப்ளஸ் YZ அந்த மாதிரி திங்ஸ் ஆட் ஆகும். அப்போ YZ ஆட் ஆகுதுன்னா இட் இஸ் ரெடியூசஸ் த வேல்யூ ஃப்ரம் 1. ஸோ ஏதோ ஒரு திங் ஆட் ஆகுதுன்னா அப்போ 1 விட கம்மியாக ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்போ therefore இந்த பேராமீட்டர் உங்களுக்கு புரியுது இல்லைப்பா. ஸோ ஏவோட வேல்யூ எப்பவுமே லெஸ்ஸர் தென் 1ஆக தான் இருக்கும் Ferranti எஃபெக்ட் நடக்கிறப்போ. ஏவோட வேல்யூ ஈக்குவலன்ட் டு 1னாலே நோ Ferranti எஃபெக்ட். ஓகேயா? ஸோ ஏவோட வேல்யூ 1க்கு there is no Ferranti எஃபெக்ட். ஸோ இப்போ இந்த Ferranti எஃபெக்ட் வந்துச்சு, அப்போ இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? Ferranti எஃபெக்ட்னா என்ன, ரிசீவிங் எண்டில் அதிகமான வோல்டேஜ் இருக்குது தானே, அதுக்கு தானே Ferranti எஃபெக்ட். அப்போ ரிசீவிங் எண்டோட வோல்டேஜை நம்ம குறைச்சிட்டோம்னா இந்த எஃபெக்ட் குறைஞ்சிரும் தானே. Ferranti எஃபெக்ட்னா என்னப்பா, ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் த சென்டிங் எண்ட் வோல்டேஜ். அப்போது இந்த Ferranti எஃபெக்டை குறைக்கணும்னா என்ன பண்ணலாம், ரிசீவிங் எண்ட் வோல்டேஜை நம்ம குறைக்கலாமா? அப்போ எப்படிப்பா நீங்கள் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜை குறைக்கிறது? எஸ், வி கேன் இன்செர்ட் a shunt inductor in the transmission line at the receiving end. அப்போ ரிசீவிங் எண்டில் ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணுற ஒரு டிவைஸஸை நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த Ferranti எஃபெக்டை நம்மளால் குறைக்க முடியும். ஆக்சுவலாக பின்னாடி நம்ம பார்ப்போம் எப்படிலாம் வோல்டேஜை மாடிஃபை பண்ணலான்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் Ferranti எஃபெக்ட் எப்படி குறைக்கணும்னு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். Okay, Ferranti effect is compensated by connecting a shunt inductor at the receiving end of the transmission line.
Okay, Ferranti effect is compensated by connecting shunt inductors at the receiving end of the transmission line. ஓகேயா, அப்போ ஃபெரண்டி எஃபெக்டை ஒரு ஷண்ட் இண்டக்டரை ரிசீவிங் எண்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால குறைக்க முடியும்ப்பா. ஓகேயா, அப்போ ஃபெரண்டி எஃபெக்ட் இஸ் காம்பன்சேட்டட் பை கனெக்டிங் ஷண்ட் இண்டக்டர்ஸ் அட் த ரிசீவிங் எண்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன். இப்படி தான் நம்ம ஃபெரண்டி எஃபெக்டை குறைக்கிறோம். அப்போ ஃபெரண்டி எஃபெக்ட்னா என்னப்பா, சிம்பிளாக என்னோட ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட அதிகமாக இருக்கிறது தான். ஸோ இது எப்போ நடக்குதுன்னா எல்லா லோடிங்லேயும் நடக்கிறது இல்லைப்பா, லைட் லோடு இல்லைன்னா நோ லோடு அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸில் இந்த பொதுவான விஷயம் நடக்குது. ஓகேயா, ஸோ இப்போ லைட் லோடாக இருந்தாலும் நோ லோடாக இருந்தாலும் தான் இது நடக்குது. நீங்கள் லோடை போய் இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். ஸோ இப்போது சடனாக நீங்கள் லோடை வந்து ஹெவி லோடாக கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ லோடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல இந்த ஃபெரண்டி எஃபெக்ட் அப்படின்றது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நடக்காது. கிளியரா? அப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லோடுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லோடு இஸ் ஹெவி லோடு. ஓகே, ஹெவி லோடு. ஸோ அப்போ ஹெவி லோடுக்கு என் சிஸ்டமோட ரியாக்டிவ் பவர் எப்படி இருக்கு, டிரான்ஸ்மிஷன் லைனில் எக்ஸஸா இருக்கா கம்மியாக இருக்கா, அப்போ ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ எப்படி இருக்கும், அந்த திங்ஸ் எல்லாமே எழுதலாமா? Second condition is a heavily loaded condition illa full load condition. So இது என்ன கேஸ்னா loading is greater than surge impedance loading. ஓகேயா, ஸோ என்னோட லோடிங் இஸ் கிரேட்டர் தேன் த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். இதுதான் என்னோட ஹெவிலி லோடட் கண்டிஷன் இல்லைன்னா ஃபுல் லோடட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இங்கே ஹெவிலி லோட்னா என்ன அர்த்தம்ப்பா? ரொம்ப அதிகமான கரண்ட் எடுத்துக்க போகுது அப்படின்னு தானே அர்த்தம் ஹெவிலி லோடு. அப்போ லோடு அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். கரெக்டா? லோடு அதிகமாச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். அப்போ தேர்ஃபோர் என்ன ஆகும்? I ஸ்கொயர் ஒமேகா எல் முன்ன முறை லெஸ்ஸர் தேன் இருந்துச்சு, இப்போ கிரேட்டர் தேன் V ஸ்கொயர் ஒமேகா சி. அப்போ இது எதை மீன் பண்ணுது? QL லோட் இஸ் கிரேட்டர் தேன் QC. ஸோ அப்போ லோடில் தேவைப்படுற ரியாக்டிவ் பவர்ன்றது லைனில் இருக்கிற ரியாக்டிவ் பவரை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் லைனில் ரொம்ப கம்மியான ரியாக்டிவ் பவர் இருக்குது. அப்போது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் என்னவா ஆக்ட் ஆகும்னா, the net transmission line act as a sink of reactive power. சோர்ஸ்னா சப்ளை பண்ணுறது, சிங்க்னா அப்சர்வ் பண்ணுறது. கரெக்டாக? அப்போ தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் எழுதலாமா? ஓகேயா, நெட் டிரான்ஸ்மிஷன் லைன் ஆக்ட் as a sink of reactive power. அப்போ என்னப்பா நடக்கும்? Q flows from reactive power. Q flows from source to transmission line. ஓகேயா, அப்போ ரியாக்டிவ் பவர் எப்பவுமே சோர்ஸ்ல இருந்து தான்ப்பா எடுத்துக்கும். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ல இந்த முறை ரியாக்டிவ் பவர் இல்லை. டிரான்ஸ்மிஷன் லைனில் போன முறை ரியாக்டிவ் பவர் இருந்துச்சு, அது கொடுத்துச்சு. ஆனால் இந்த முறை டிரான்ஸ்மிஷன் லைனில் ரியாக்டிவ் பவர் இல்லை. ஏன்னா ஹெவி லோடு எடுத்ததுனால மொத்த பவரையும் அது எடுத்துடுச்சு லோடே. ஓகேயா, அப்போ Q ஃப்ளோஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு த லோடு ஒன்லி. ஓகேயா, ஸோ அதனால என்ன ஆகும்ப்பா? Q ஃப்ளோஸ் ஃப்ரம் சோர்ஸ்ன்றது தட் இஸ் VS, லைன்ன்றது தட் இஸ் VR. அப்போ தேர்ஃபோர் சிம்பிளாக என்ன சொல்லலாம்? VS இஸ் கிரேட்டர் தேன் VR அப்படின்னு சொல்லலாமா? என்னோட சென்டிங் எண்ட் வோல்டேஜ் தான் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜை விட அதிகமாக இருக்கும். ஈவன் நீங்கள் இதுக்கு டயக்ராம் வரைஞ்சாலும் எப்படி தான்ப்பா வரையணும்? ஸோ முன்னே நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் பாருங்க, அதுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சாலுமே ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ சோர்ஸ்லேருந்து லோடுக்கு தான் போகணும். இது சோர்ஸு, இது லோடு.
Okay, this is the reactive power flow. இந்த கண்டிஷன் புரியுதுலப்பா. ஸோ ஹெவி லோடு டியூரிங் ஹெவி லோடு ஆர் ஃபுல் லோட் கண்டிஷன் புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. இந்த ரியாக்டிவ் பவர் இந்த QL அண்ட் QC ரெண்டுமே சேமா இருக்கிற கண்டிஷன், அதுக்கு பேர் தான் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஓகேயா? ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா என்னன்னா இந்த QL-ம் QC-யும் ரெண்டுமே சேமா இருக்கும்பா. ஓகேங்களா? அடுத்த லோடிங் அதுதான். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போமா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன்? லோடிங் இஸ் கிரேட்டர் தென் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். போன முறை லோடிங் இஸ் லெஸ்ஸர் தென் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஸோ இந்த முறை லோடிங் இஸ் ஈக்குவல் டு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஓகேயா? ஸோ இந்த முறை லோடிங் இஸ் ஈக்குவலன்ட் டு த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். So first surge impedance loading. So இதுக்கு வேணா bracketல எழுதிக்கலாம். So இதுக்கு அது சேம் தான். இந்த bracketல எழுதுறதுனால ஒரு டிஃபரண்ட் இல்லை. லோடிங் இஸ் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். அப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா நமக்கு தெரியும்லப்பா. ஸோ I ஸ்கொயர் ஒமேகா L is equivalent to V square omega C. Okay, I square omega L is equivalent to V square omega C. அப்ப QL is equivalent to QC. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? The reactive power in the line is 0. Okay, அப்ப reactive power in the line is 0. So அப்ப impedance in the line is same. Okay, reactive powers will be same. ஸோ இது எப்படி நான் டெரைவ் பண்ணுறேன்னு கூட நான் என்ன சொல்லி காமிக்கிறேன். இது ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டேன்னா அப்போ இந்த ரெண்டுமே சேம்னா இங்கே பாருங்கள் ஒமேகா ஒமேகா கேன்சல் ஆகிடுமா? ஸோ கேன்சல் ஆகிடுது. அடுத்ததாக என்ன பண்ணலாம்ப்பா? ஸோ V பை ஐயை கொண்டு வந்துட்டேன் நான். ஸோ V பை ஐ மேலே V ஸ்கொயர் கீழே I ஸ்கொயர். ஸோ இப்போது இங்கே V பை ஐயா, அப்போ I தான் கீழே வந்திருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒமேகா L பை சின்னு இருக்கும். ஓகேயா? V ஸ்கொயர் பை I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L பை சி. இதுக்கு ரூட் எடுத்தால் என்னப்பா இருக்கும்? இதுக்கு ரூட் எடுத்தால் தான் எனக்கு V பை I இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் L பை சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ V பை ஐன்னா என்னப்பா? இட் இஸ் த இம்பிடன்ஸ், ரைட்? ஸோ இப்போ இதுதான் என்னோட இம்பிடன்ஸ். ஸோ திஸ் இஸ் த லோட் இம்பிடன்ஸ்ன்னு எடுத்தேன்னா திஸ் இஸ் த சர்ஜ் இம்பிடன்ஸ். இதை தான் நான் வந்து ZL இஸ் ஈக்குவல் டு ZS அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, V பை ஐன்னா தட் இஸ் இம்பிடன்ஸ். ஸோ இதுதான் இந்த கேஸ் when load impedance equivalent to the surge impedance. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே சேமாக இருக்கனால நெட் ரியாக்டிவ் பவர்ன்றது ஜீரோப்பா. இதை ரியாக்டிவ் பவர் சேம்ன்றதை விட நெட் ரியாக்டிவ் பவர்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நெட் ரியாக்டிவ் பவர்னு தான் சொல்லியிருக்கேன், நெட் டிரான்ஸ்மிஷன் லைன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல இருக்கிற நெட் ரியாக்டிவ் பவர் ஓகேயா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற நெட் ரியாக்டிவ் பவர்ன்றது ஜீரோ. ஓகேயா? டிரான்ஸ்மிஷன் லைனில் எந்த ஒரு இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் இருக்காது. ஓகேயா? டிரான்ஸ்மிஷன் லைனில் எந்த ஒரு இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் இருக்காது. ஸோ இப்போ இந்த இம்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்க்கு பேர் தான் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் SIL. எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம்? சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் is equivalent to V square divided by ZS. Okay, surge impedance loading is equivalent to V square divided by ZS. ஸோ ஆக்சுவலாக இந்த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை பற்றி இன்னும் நம்ம கிளியராக எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கில் சர்க்கியூட்டில் என்ன நேச்சர் இருக்குது? சர்க்கியூட் பாருங்கள். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கிற இந்த கண்டிஷனில் சர்க்கியூட் இண்டக்டிவ் நேச்சராக இருக்கா, கெப்பாசிட்டிவ் நேச்சராக இருக்கா, ரெசிஸ்டிவ் நேச்சராக இருக்கா? இது கேட்கலாம்ல. இந்த இடத்துல பாருங்கள், சர்ஜ் இம்பிடன்ஸ்னாலே என்ன வந்துடுது?
என்னோட ZLம் ZSம் சேமா இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும்பா. அப்ப நெட் சர்க்கியூட் என்ன நேச்சர்ல இருக்கும்னா ரெசிஸ்டிவ் நேச்சர்ல இருக்கும். இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா என்ன அப்படின்றத எழுதிக்கிட்டு அதுல என்னென்ன இஷ்யூஸ் வந்து வருது, அதுல என்னென்ன கான்சிக்வன்ஸ் எல்லாம் வந்து நடக்குது. ஓகேயா, சர்ஜ் இம்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்டே எனக்கு என்ன தெரியும்னா, ஸோ ZL is equivalent to ZS அப்படின்னு சொல்றோம். impedance of line is equivalent to impedance of load. அப்போ both the impedance will cancel out. அப்போ ரெண்டு இம்பிடன்ஸும் கேன்சல் ஆயிருச்சுன்னா இம்பிடன்ஸே சர்க்கியூட்ல இல்ல. அப்போ the net circuit will act as a resistive nature. It is the resistive nature. Okay, surge impedance loading என்ன? It is a resistive loading pa. Okay, at which load impedance is equivalent to surge impedance of transmission line. Okay, so it is the resistive loading at which load impedance is equivalent to surge impedance of transmission line. So அடுத்ததா surge impedance அப்போ என்னென்னலாம் நடக்கும் நம்ம இதான் தெளிவா பார்த்தோமே. net reactive power in the line will be 0. ஓகேயா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற net reactive powerன்றது 0வா இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். surge impedanceல net reactive power 0வா, அப்போ என்னோட சென்டிங் எண்ட் வோல்டேஜும் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜும் எப்படிப்பா இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனா தானே இருக்கும். அப்போ இதோட வோல்டேஜ் ப்ரொஃபைலை நீங்க பாக்குறீங்கன்னா the voltage profile is a straight line. ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் லைன்னாலும் ஒண்ணுதான், ஃபிளாட்னாலும் ஒண்ணுதான். voltage profile is a flat. flat, that is a voltage at any point of the transmission line is same. இதுக்கு என்ன அர்த்தம்னா that is voltage at any point நீங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல வோல்டேஜை எந்த பிளேஸ்ல மெஷர் பண்ணாலுமே 0 தான்ப்பா. Okay, voltage at any point of the transmission line is same. So அடுத்ததா இது ரெசிஸ்டிவ் லோடிங் தெளிவா சொன்னதுனால பவர் ஃபேக்டர் என்னப்பா இருக்கும்? இது ஒரு ரெசிஸ்டிவ் லோடிங், அப்ப பவர் ஃபேக்டர் should be unity. ஓகேயா, பவர் ஃபேக்டர் of the transmission line at any point of transmission line is unity. ஓகேயா, பவர் ஃபேக்டர்ன்றது யூனிட்டியா இருக்கும். சார் அடுத்ததா நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோம் பாத்தீங்களா? ஸோ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு போறதுனால ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இங்க தான் இம்பிடன்ஸ் ரெண்டுத்துக்குமே சேமா இருக்கு. இங்கதான் என்னோட இம்பிடன்ஸ் சேமா இருக்கு, அப்ப எனக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஃபினட்டா நடக்காதுப்பா. ஓகேயா, இங்க நோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகேயா, இங்க there is no voltage or current reflections.
no voltage or current reflections. So அடுத்ததா சார் இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் என்னோட சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை கொடுக்குறோம்னா அந்த லைனுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இன்ஃபைனைட் லென்த் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஹென்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் ஆப்ரேட்டட் அட் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். The line is said to be infinite length line. Transmission line operating at SIL is called infinite length line. ஓகேயா? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கோட நேம் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா இன்ஃபைனைட் லென்த் லைன் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஓகேயா? ஸோ அந்த லைனை தான் நம்ம இன்ஃபைனைட் லென்த் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல சார் 2 வோல்டேஜுமே சேமாக இருக்குதே, அப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் இருந்துச்சுன்னா நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எந்த காம்பன்சேஷனும் கொடுக்க தேவையில்லை. ஸோ காம்பன்சேஷன்னா நம்ம ஃபெரண்டியில் ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தோம் பாருங்க, ஷண்ட் இண்டக்டரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாச்சும் இண்டக்டரோ கெப்பாசிட்டரோ நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாதுப்பா. நோ காம்பன்சேஷன் இஸ் ரெக்வயர்டு. இது எல்லாமே சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு பொருந்தும். ஓகே, மற்ற கேசஸ்ல இது எல்லாமே பொருந்தாது. சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல தான் ரெசிஸ்டிவ் நேச்சர், சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல தான் வோல்டேஜ் ப்ரொஃபைல் இஸ் ஃபிளாட், சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல தான் பவர் ஃபேக்டர் யூனிட்டி, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல தான் நோ ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகே, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல அந்த லைனுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் லென்த் லைன். அடுத்ததா நோ காம்பன்சேஷன் இஸ் ரெக்வயர்டு. எதுக்கு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல நோ காம்பன்சேஷன் இஸ் ரெக்வயர்டு? ஓகேயா? சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல நோ காம்பன்சேஷன் இஸ் ரெக்வயர்டு. ஓகே, புரியுதாப்பா? ஸோ இது எல்லாமே சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ். ஸோ ஆனால் பொதுவாக நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிஸ்கஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கூட சொல்லியிருப்பேன், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம பொதுவாக என்ன லோடிங் கொடுப்போம், லெஸர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை கொடுப்போமா, கிரேட்டர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை கொடுப்போமா, இல்லை ஈக்குவலன் டு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கில் கொடுத்தோமாப்பா. ஸோ இதோட இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்ததா ஒரு காமன் பாயிண்ட்டை நம்ம கிளாஸ்ல பேசியிருப்போம். என்ன? டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்கை நம்ம எப்பவுமே என்னவா கொடுக்கலாம். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ல எத்தனை லோடிங் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ல எதை கொடுக்கலாம் நீங்க? ஸோ லைட்லி லோடட் கொடுக்குறீங்களா, ஹெவிலி லோட கொடுக்குறீங்களா, இல்லை ஈக்குவலன் டு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே அதை விடையே நம்ம கொஞ்சம் அதிகமான லோடை தான் எடுத்துக்குவோம். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா ஒரு 250 வாட்ஸ்னா, ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமான ஒரு பவரை தான் நம்ம எடுத்துக்குவோம். திஸ் இஸ் எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைனில் எக்கனாமிக்கல் லோடிங். இப்போ அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர், இப்போ மேலே எல்லா டைப் ஆஃப் லோடிங்கை பற்றி சொல்லிட்டேன், புரியுதா? மேலேயே நான் எல்லா டைப் ஆஃப் லோடிங்கை பற்றி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் என்ன லோடிங்கை நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். நோட்டு: in transmission line we always prefer slightly more than surge impedance loading. In transmission line we always prefer ஓகே, நம்ம எப்பவுமே சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் அப்படியே ஸ்லைட்டா கொஞ்சம் அதிகமான லோடிங்கை தான் கொடுப்போம். ஓகே, வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஸ்லைட்லி மோர் தேன் த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஸ்லைட்லி மோர் தேன் த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஓகே, இப்போ இந்த 3 டைப் ஆஃப் லோடிங்க்கு என்னோட வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ட்ரா பண்ணலாமா? இப்போ ட்ரா பண்ணுறேன்.
this is source end, transmission line, இது load. So இப்போ நம்ம இந்த wave forms வரையலாம். So இது என்னோட Vs, இது என்னோட VR. So when transmission line loading is equivalent to surge impedance loading na, this is the straight line. Flat profile அப்படி நம்ம சொன்னோம் பாருங்க, இதுதான். இங்க loading என்னவா இருக்கு? SIL க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே. ஸோ அதுவே நீங்க surge impedance loading க்கு கீழே கொடுத்தீங்கன்னா, surge impedance loading க்கு கீழன்றது என்ன கேஸ் பாருங்க, loading is lesser than surge impedance loading. இப்போ இதோட ரிசல்ட் என்னப்பா? இதுக்கு ரிசல்ட் என்ன? VR is greater than Vs. செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த கேஸ்ல தான் VR is greater than Vs, Ferranti effect நடக்கும். அப்போ இந்த ப்ரொஃபைல் எப்படி வரையணும்? VR ன்றது Vs விட அதிகமா இருக்கணும். Okay, this is VR, even a Vs. இது என்ன? Loading is lesser than surge impedance loading. So அடுத்தது என்னப்பா? அடுத்தது loading is greater than surge impedance loading. ஓகே. ஸோ இதில் என்னோட லோடிங்கிறது என்னவா இருக்கும்னா, இட் இஸ் கிரேட்டர் தேன் த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்காக இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் என்னோட கேசஸ். இந்த கேஸில் என்னப்பா, ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும்தான் இருக்கு, மீதி லோடு இருக்கு அப்படின்னு எடுத்தாதான் இந்த மாதிரி ப்ரொஃபைல் வரும். சார் ரெண்டு சைட்லையுமே எனக்கு சோர்ஸ் வந்து எக்ஸைட் பண்ணலாம் சார். இந்த இடத்துல ஒன்லி ஒன் சோர்ஸ் எக்ஸைட்டேஷன், இதுதான் சோர்ஸ் எண்டு. ஸோ இதுதான் சோர்ஸ் எண்டாக இருக்கனால லைன் என்னோட வேவ் ஃபார்ம்ஸ் இப்படி இருக்கு. ஒருவேளை both the sides feed பண்ணியிருந்தோம்னா, ஒருவேளை voltage profile for both the sides feeding நான் உங்களுக்கு சொல்றேன். Okay, this is single feeding. ஒருவேளை ரெண்டு சைட்லயும் ஃபீட் பண்ணியிருந்தாங்கன்னா, this is load, so this is generator, this is also generator. ரெண்டு சைட்லயும் இந்த மாதிரி ஃபீட் பண்றோம். டபுள் சைடை நம்ம ஃபீட் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த முறை என்ன நடக்கும் அப்படின்னா, சார் சிம்பிள் தான் சார். இந்த முறை எனக்கு லைன் வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கே போட்டுடலாம். ஓகே, திஸ் இஸ் சென்டிங் எண்டு, இது என்னோட ரிசீவிங் எண்டு இல்லை. ஸோ திஸ் இஸ் லோடிங் ஈக்குவலன்ட் டு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங். ஸோ ஒருவேளை கிரேட்டர் தேனாக இருக்கிறப்ப என்னப்பா நடக்குது? இட் வில் பிகம் லைக் திஸ். இது லெஸ்ஸர் தான் எனக்கு இல்லை. ஸோ என்ன ஆகும்னா, சார் இப்படி தான் சார் வரும், ஆனால் இந்த சைட்லேயும் சோர்ஸ் இருக்கனால இதே டிட்டோ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். முன்ன வந்து ஒரே சைடில் தான் சோர்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால இந்த சைடு இப்படி வரும், அடுப்பமா கீப் ஆன் ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஆனால் இந்த சைட்லேயும் எனக்கு சோர்ஸ் இருக்கனால இதோ டிட்டோ இதே காப்பி ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கேயுமே என்ன ஆகும்னா இதே மாதிரி தான் வரும்.
ஸோ அப்போது ஒரு டபுள் சைட் ஃபீட் பண்ணுற இடத்துல இப்படி தான் வரும். ஓகேயா? ஸோ புரியுதா? ஸோ பொதுவாக நம்ம என்ன டைப் ஆஃப் லோடிங்கை கொடுக்கணும், ஸோ என்ன பேராமீட்டர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்றது புரியுதாப்பா? ஸோ கிளியர் தானேப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸை பார்ப்போம். அந்த எக்யூப்மெண்ட்ஸோட ரியாக்டிவ் பவர் பிஹேவியர்ஸை பார்க்கலாம். ஓகேயா? ரியாக்டிவ் பவர் பிஹேவியர் ஆஃப் வேரியஸ் எக்யூப்மெண்ட். ஓகேயா? ரியாக்டிவ் பவர் பிஹேவியர் ஆஃப் வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இன் த பவர் சிஸ்டம். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனோட பிஹேவியர் மட்டும்தான் சார் பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி டிரான்ஸ்மிஷன் லைன் இல்லாமல் மற்ற திங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் பாருங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட பிஹேவியர் தானே இங்கே பார்த்துருக்கோம். டிரான்ஸ்மிஷன் லைன் இல்லாமல் மற்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத மொத்தமாக நம்ம எழுதிடலாம். ஏன்னா நம்ம சிங்க்ரனஸ் மெஷினை கிளாஸில் பார்த்துருக்கோம், டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்துருக்கோம், இண்டக்ஷன் மெஷின்ஸை பார்த்துருக்கோம், கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர்ஸ், ஸோ கேபிள்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு டேபிள் கொடுத்துட்றேன். இன்னும் கேபிள்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கல. கேபிள்ஸும் நம்ம நாளைக்கு இல்லை அடுத்தடுத்த 2 நாளில் பார்த்துருவோம். ரியாக்டிவ் பவர் பிஹேவியர். Reactive power behavior of various elements in the power system. So first இங்க equipment போட போறேன். various equipments, inductor, generator, so இந்த மாதிரி things. அடுத்ததா source of reactive power இல்லையா அப்படின்றதை இங்க எழுதுறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எப்போ அது சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவராக இருக்கு. ஸோ அடுத்ததா சிங்க் ஆஃப் ரியாக்டிவ் பவரா, அப்போ எப்போ அது சிங்க் ஆஃப் ரியாக்டிவ் பவராக இருக்கு. சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர், சிங்க் ஆஃப் ரியாக்டிவ் பவர், நியூட்ரல் டு த ரியாக்டிவ் பவர். Okay, yeah. Source of reactive power, sink of reactive power, neutral to the reactive power, neutral with respect to reactive power Q. First நம்ம பார்த்த synchronous generator. கரெக்டா? ஸோ வேறு கலரில் எழுதிக்கலாம். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் நம்ம கிளாஸ்லேயே நிறைய டைம் பார்த்துருக்கோம்ப்பா. சரி, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணுமா, இல்லை ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணுமா, இல்லை இது ரியாக்டிவ் பவரை எய்தர் சப்ளை மட்டும்தான் பண்ணோம், இல்லை நியூட்ரலாகவும் இருக்கும். இந்த 3 திங்ஸையும் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோமா? கரெக்டா? அப்போ என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் என்ன பண்ணுப்பா? இட் இஸ் ஆக்டிங் எஸ் அ சோர்ஸ் as well as load as well as neutral. கரெக்டா? எப்போ இது ஒரு சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸைட் பண்ணுறப்போ. ஸோ அண்டர் எக்ஸைட் பண்ணுறப்போ சிங்காக இருக்கும், நார்மல் எக்ஸைட் பண்ணுறப்போ நார்மலாக பிஹேவ் பண்ணும். ஸோ எஸ், இது சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவராக இருக்கான்னா டிக் பண்ணுறேன், சிங்க் ஆஃப் ரியாக்டிவ் பவராக இருக்கான்னா டிக் பண்ணுறேன், இது நியூட்ரல் ஆஃப் ரியாக்டிவ் பவராக இருக்குன்னா எஸ் இது பிஹேவ் பண்ணும். டிக் பண்ணுறேன்னா இட் இஸ் பிஹேவிங், சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவராக ஆக்ட் பண்ணும். எப்போ ஆக்ட் பண்ணுதுன்னா ஓவர் எக்ஸைட் பண்ணுறப்போ. இது எப்போ ஆக்ட் பண்ணுதுன்னா ஓவர் எக்ஸைட் பண்ணுறப்போ. சோர்ஸா எப்போ ஆக்ட் பண்ணுதுன்னா ஓவர் எக்ஸைட் கண்டிஷனில். சார் ஓவர் எக்ஸைட் பண்ணுறப்போ எனக்கு என்ன தெரியும்னா இ காஸ் டெல்லோட வேல்யூ கிரேட்டர் தென் விஆ இருக்கும். ஸோ இது வந்து அண்டர் எக்ஸைட் பண்ணுறப்ப சிங்காக இருக்கும்.
ஸோ இப்போ E cos del ஓட வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தென் Vயா இருக்கும். ஓகேயா, ஓவர் எக்ஸைட் பண்றப்போ E cos del greater than V, அண்டர் எக்ஸைட் பண்றப்போ E cos del lesser than V. அடுத்ததா நெக்ஸ்ட் என்னன்னா that is normal excitation. E cos del is equivalent to V. E cos del greater than V, E cos del lesser than V, E cos del is equivalent to V. ஓகே, இதுதான் synchronous generator. synchronous generator பொறுத்த வரைக்கும் எல்லா பிஹேவியரும் அதுக்கு இருக்கும். சோர்ஸாகவும் இருக்கும், சிங்காகவும் இருக்கும், நியூட்ரலாகவும் பிஹேவ் பண்ணும். ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் பா. சார் டிரான்ஸ்ஃபார்மர் சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவரா? கிடையாது. It is not actual source of reactive power. Transformer எப்பவுமே மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கும்பா. ஓகேயா, it is acting as a sink only. இது வந்து நியூட்ரலாவா இருக்கும்னா இருக்காது. ஓகேயா, ஸோ மற்ற ரெண்டு கேசஸ் அதுக்கு கிடையாது. ஒன்லி சிங்க் அப்படின்ற கேசஸ் தான். எப்போன்னா நோ லோட்லையுமே சிங்க் தான்ப்பா. டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் நோ லோட்ல எடுத்தாலுமே சிங்க் தான். ஓகேயா, ஈவன் அட் அ நோ லோடு. ஓகே, நோ லோடு லோடு எல்லா கேசஸ்லையுமே டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது இட் இஸ் a sink of reactive power, which mean டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் மட்டும்தான் பண்ணும். அதால ரியாக்டிவ் பவர்ஸை டெலிவர் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த எக்யூப்மெண்ட் இஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் பா. இப்போ பார்த்தோமா நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனு இப்போ தானே கிளியராக பார்த்துட்டு வந்தோம். டிரான்ஸ்மிஷன் லைனால சோர்ஸாவோ சிங்காவோ நியூட்ரலாவோ ஆக்ட் பண்ண முடியுதா? எஸ், பேஸ்ட் ஆன் த லோடிங். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு ஈக்குவலாக இருக்கா, லெஸ்ஸராக இருக்கா, கிரேட்டராக இருக்கான்றதை பொறுத்து நம்ம சொல்கிறோம். ஸோ பார்த்தோமா, லோடிங் இஸ் லெஸ்ஸர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சோர்ஸ். புரியுது தானப்பா? சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு கீழே இருந்துச்சுன்னா சோர்ஸு, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் மேலே இருந்துச்சுன்னா சிங்க்கு. ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் இன் அ நியூட்ரல் கண்டிஷன். அடுத்ததான் நெக்ஸ்ட் கேபிள்ஸ் பா. சரி, கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிள்ஸ் வில் பி ஆல்வேஸ் த சோர்ஸ். ஓகேயா, ஃபுல் லோட்லையுமே சோர்ஸாக தான் ஆக்ட் ஆகும். சிங்காக என்னைக்குமே கேபிள் ஆக்ட் ஆகாது. கேபிள் எப்பவுமே ரியாக்டிவ் பவர் அப்சர்வே பண்ணாது. கேபிள் ரொம்ப ரொம்ப கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். கேபிளில் கெப்பாசிட்டன்ஸோட எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டாமினேட்டட். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் டாமினேட்டாக இருக்கிறதுனால அது எப்பவுமே சோர்ஸாக மட்டும்தான் இருக்கும், ஈவன் அட் த ஃபுல் லோட் ஆல்சோ. நெக்ஸ்ட் இண்டக்ஷன் மெஷின். நம்ம ஆல்ரெடி இண்டக்ஷன் மெஷின் இப்போ கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். சார், இண்டக்ஷன் மெஷின்ல ஒரு என்ன பிரச்சனைனா அது ஒர்க் பண்றதுக்கு தேவையான மீடியமை கிரியேட் பண்றதுக்காக ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணும் அப்படின்றது நம்ம சொல்றோம். ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணாதான் அதுக்கு தேவையான மீடியமே கிடைக்கும். அப்போ ஷுவரா, டேம் ஷுவரா எப்பவுமே இண்டக்ஷன் மெஷின் அப்சர்வ் மட்டும்தான் பண்ணணும். அப்போ இது சோர்ஸா சப்ளை பண்ணுமானா கிடையாது. ஸோ நியூட்ரலா கிடையாது. இட் ஆல்வேஸ் சிங்க் டு த ரியாக்டிவ் பவர். ஓகே, எப்போ ஈவன் அட் நோ லோடு, இதுலையுமே ஈவன் அட் நோ லோடு. இதுலையும் அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் என்னோட ரியாக்டர் இல்லைன்னா இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ நமக்கு என்ன சார் தெரியும், இண்டக்டர் எப்பயாச்சும் ரியாக்டிவ் பவரை கொடுக்குமாப்பா? இண்டக்டன்ஸ் எப்பவுமே will always observe the reactive power. அப்போ it is never going to supply. இதுதானே அப்சர்வ். நியூட்ரலா இருக்குமானா இருக்காது. ஓகேயா? ரியாக்டர் எப்பவுமே it always observes the reactive power. அடுத்ததா கெபாசிட்டர்ஸ் சார். ஸோ கெபாசிட்டர்ஸுமே என்னப்பா, நம்ம இப்போதானே கேபிள்லேயே பார்த்தோம், கெபாசிட்டன்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் நெவர் எவர் கோயிங் டு அப்சர்வ், இட் ஆல்வேஸ் சப்ளை. அப்போ சப்ளைனா ஃபர்ஸ்ட் தானே சப்ளை, அப்போ அப்சர்வ் பண்ண பண்ணாது. நியூட்ரலா இருக்குமானா நியூட்ரலா கூட இருக்காது சார். ஓகேயா? ஸோ புரியுது தானேப்பா? புரியுதா? ஸோ இது எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆல் த அபவ் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த கன்சியூமர் நோட்டேஷன். ஓகே, இது வேலிட் ஒன்லி ஃபார் கன்சியூமர் நோட்டேஷன். நம்ம பொதுவாக கன்சியூமர் நோட்டேஷன்ல தான் கேட்பாங்க. அன்லஸ் அன்டில் இது சப்ளையர் ரொட்டேஷன்ல மாத்தினாங்கன்னா தான் மாறுமே தவிர, ஸோ இது எப்பவுமே நம்ம கன்சியூமர் நோட்டேஷனை தான் ஃபாலோ பண்றோம். புரியுதாப்பா? அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டிவ் பவர் பிஹேவியர் எப்படி இருக்கு, அட் த சேம் டைம் மற்ற ரியாக்டிவ் பவர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ற திங்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். புரியுதா? ரியாக்டிவ் பவர் பிஹேவியர் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ். அடுத்ததா ரியாக்டிவ் பவர் பிஹேவியர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்னா என்ன, டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம், அதுதான் நம்ம இந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ல பார்க்குறோம்ப்பா. ஓகேயா? இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜை எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம், அதுதான் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் கண்ட்ரோல். ஆக்சுவலாக இந்த வோல்டேஜ் கண்ட்ரோலை நம்ம ரெண்டு வகையில கண்ட்ரோல் பண்ணலாம்பா. ஒன்னு இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல். ஸோ இன்னொன்று எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல். ஸோ இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னா என்னப்பா? இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னா நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸைட்டேஷன்ஸை வேரி பண்ணி, ஸோ எக்ஸைட்டேஷன் ஒரு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல இருக்கிற எக்ஸைட்டேஷன்ஸை வேரி பண்ணி இன்டர்னலாவே என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னு சொல்றோம். அடுத்ததா எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னா என்னன்னா, எக்ஸ்டர்னலா ஒரு கெபாசிட்டர், பேங்க், இந்த மாதிரியான திங்ஸை நம்ம ஆட் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல். புரியுதா? இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னா எக்ஸைட்டேஷன், ஜெனரேட்டர்ல இருக்கிற எக்ஸைட்டேஷனை இம்ப்ரூவ் பண்றதுனால டெர்மினல் வோல்டேஜை இம்ப்ரூவ் பண்ணி வைக்கிற மெத்தடுக்கு பேரு இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல். ஏன்னா அதுதான் நம்மளால இன்டர்னலா பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னா என்னன்னா, எக்ஸ்டர்னலா ஒரு சீரியஸ் இண்டக்டரையோ ஒரு ஷண்ட் கண்டக்டரையோ, ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை நம்ம எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்றதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ இப்போ இந்த இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் நம்ம எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்ன்றது இது ஒரு எஃபெக்டிவ் மெத்தடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாதுப்பா. ஸோ நம்ம லோடை இன்க்ரீஸ் பண்றத போயிட்டு எக்ஸைட்டேஷனை போய் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. அதனால தான் நம்ம எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலுக்கு போறோம். ஓகே, இதை எழுதிக்கலாம். வோல்டேஜ் கண்ட்ரோல் பை சேஞ்சிங் எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஜெனரேட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட டெர்மினல் வோல்டேஜை கான்ஸ்டன்டாக வச்சுக்க முடியும். ஆனால் அன்லஸ் அன்டில் நீங்கள் லோடை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் தான் இது எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் லோடு திரும்ப சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா டெர்மினல் வோல்டேஜை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்,
ஆனால் நீங்கள் கீப் ஆன் லோட் பண்ணிங்கன்னா என்னால் ஸ்டில் அதுக்கப்புறமா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் லோடே பண்ணாத ஒரு கண்டிஷனில் வேணும்னா என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். லோடே பண்ணாத ஒரு கண்டிஷனில் இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தடுன்றது பெருசாக எஃபெக்டிவ் கிடையாது இல்லைப்பா. ஸோ லோடு இருந்துச்சுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதான். நோ லோடில் மட்டும்தான் கண்ட்ரோலே பண்ண முடியுமா? அப்போ நோ லோடில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுக்குப்பா இது ஒரு மெத்தடு? ஸோ அதுதானே இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன் திஸ் மெத்தட் இஸ் யூஸ் டு கீப் த டெர்மினல் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் டியூரிங் நோ லோடு. பட் ஆனால் லோடு சேஞ்ச் ஆச்சுன்னா இட் won't getting affected. This method is used to keep terminal voltage of synchronous generator at constant level. Okay, this method is used to keep the terminal voltage of a synchronous generator at constant level, and this is not used to change the load voltage. ஸோ நீங்கள் போயிட்டு லோடோட வோல்டேஜை சடனாக சேஞ்ச் பண்ணாதீங்கப்பா. ஸோ லோடோட வோல்டேஜை சேஞ்ச் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் டிசையர்டு. ஓகேயா? ஸோ இதை நம்ம வந்து பொதுவாக விரும்ப மாட்டோம். ஓகேயா? இட் இஸ் நாட் யூஸ்டு டு சேஞ்ச் த லோட் வோல்டேஜ். இட் இஸ் நாட் டிசையர்டு. ஓகேயா? ஸோ லோட் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணலாம். பட் ப்ராக்டிக்கலி லோடை நம்மளால் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. ஸோ அப்போ லோடை சேஞ்ச் பண்ணாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் வேணும். அதுதான் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலில் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னால் அதில் ஒரு 6-7 மெத்தட்ஸ் இருக்கும்பா. ஸோ அந்த மெத்தட்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கேபிள்ஸ் தான். ஓகேயா? அது முடிஞ்சிச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் கேபிள்ஸ் தான்ப்பா இருக்கு. ஸோ கேபிள்ஸ்க்கு அப்புறமா இன்சுலேட்டர்ஸு, ஸோ அப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அவ்வளவுதான்ப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் இதோட பவர் சிஸ்டமும் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அப் டு திஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இண்டிவிஜுவலாக இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரியான வீடியோஸை நமக்கு பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூப்பா. ஸோ மீண்டும் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, உங்களோட டவுட்ஸ்